தரமான 3 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி லிஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. சரி வாங்க என்னென்ன படம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய படம் சகாகரி 2024ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல சொப்பனா என்ற ஒருத்தன் ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு வரான். அவன் இது வரைக்கும் யாருக்குமே தீங்கு நினைச்சிருக்க மாட்டான். ஒரு நாள் விஜய் என்ற ஒருத்தன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஹோட்டல்ல வந்து மறைஞ்சிக்கிட்டு சொப்பனா கிட்ட, அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீங்க தான் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்றான். இதை கேட்டதும் பரிதாபப்பட்டு விஜய் அங்கேயே ரூம்ல வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வரான். ஒரு நாள் விஜய் எதிர்பாராத விதமா அந்த ரூம்லயே இறந்து போறான். இதை பார்த்ததும் சுப்பண்ணா ரொம்பவும் பதறி போறான். போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான்டா சாமி, மானமே போயிடுன்னு சொல்லிட்டு விஜய துண்டு துண்டா வெட்டி அடுப்புல போட்டு எரிச்சிடுறான். இந்த காணாம போன விஜயை தேடிட்டு அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் போறாங்க. அங்க போனாதான் தெரியுது இந்த கொலை மாதிரியே இன்னொரு கொலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இறந்து போனவன் யாரு, எதுக்காக இந்த மாதிரி கொலை பண்றான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. படம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் சிக்கட்டிலோ. படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல விஸ்வா என்ற போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவரோட லைஃப் ரொம்பவும் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அவரோட ஒய்ஃப் மர்மமான முறையில வந்து கடத்தப்படுறாங்க. அந்த கடத்தினவனே விஸ்வாவுக்கு கால் பண்றான். அவன் பணம் எதுவும் கேட்கல. விஸ்வா இதுக்கு முன்னாடி ஒரு பழைய கேஸை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதோட உண்மையை தோண்டி எடுக்க சொல்லி மிரட்டுறான். விஸ்வா தன்னோட மனைவியை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பல ஷாக்கிங்கான உண்மையெல்லாம் தெரிய வருது. இந்த பழைய கேஸ்ல அநியாயமா ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த மர்மத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற உண்மையையும் தன்னோட ஒய்ஃபையும் பத்திரமா காப்பாத்தினாரா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் வச்சு பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் ரிப்பன் சாமி. படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன கிராமத்துல வசிக்கிற ரிப்பன் சாமி என்ற நபரை காட்டுறாங்க. அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவும் விசித்திரமா இருப்பாரு. அவர் எப்பவுமே ஒரு பழைய சைக்கிள்ல ஊரை சுத்திட்டு வருவாரு. அவர் கையில எப்பவுமே ரிப்பன் வச்சுட்டு இருப்பாரு. இதனாலதான் அவருக்கு ரிப்பன் சாமி என்ற பேரு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணு மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த பொண்ணை தேடி ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த காணாம போன பெண்ணுக்கும் ரிப்பன் சாமிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஊர் மக்கள் எல்லாரும் ரிப்பன் சாமியை ஒரு முட்டாள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரிப்பன் சாமி வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. அங்க போனாதான் தெரியுது அந்த ரிப்பன் சாமி உண்மையாவே யாரு, அவர் அந்த பெண்ணை எதுக்காக கடத்தினாருன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வருது இந்த பெண்கள் காணாம போறதுக்கு பின்னால ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய புலியின் சதியின் ரிப்பன் சாமி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சம்பவம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி தரமான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.